இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். 29/3/2025 இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் சனிக்கிழமை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது. பலியை அல்ல, இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று இறைவாக்கினர் ஒசேயா வழியாக இறைவன் நமக்கு எடுத்து கூறுகிறார். பரிசேயர், வரி தண்டுபவர் 2 பேரும் ஜெபிக்க ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள். ஆனால் பரிசேயர் கடவுளுக்கு முன்பாக தம்மை நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறார். அவர் கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற முடிவதில்லை. காரணம், அவர் ஆலயத்திற்கு சென்று இறைவனிடம் வேண்டும் பொழுது, கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன் என்று அவர் தம்மை பற்றி இறைவனிடம், தம்முடைய நேர்மையை பற்றி இறைவனிடம் எடுத்து கூறுகிறார். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கியருளும் என்றார். அன்பிற்குரியவர்களே, கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பியவர் வரி தண்டுபவரே. எனவே அவர் தம்மை இறைவன் முன்னால் தாழ்த்தி கொண்டதால் இறைவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவனுடைய திருச்சன்னிதானத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நம்முடைய உண்மை நிலையை அறிந்து அவரிடம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அவரிடம் அறிக்கையிட வேண்டும். நாம் இறைவனுடைய அருள் கொடைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் நம் மீது பேரன்பு கொண்டுள்ளார் என்பதை உணர்ந்து நாம் அவரிடம் நம்முடைய பெருமைகளை பறைசாற்ற தேவையில்லை. கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை புரிந்திருக்கிறார், நம் மீது இரக்கம் கொண்டுள்ளார். எனவே நாம் அவருடைய திரு முன்னிலையிலே வரும் பொழுது நம்மை முழுமையாக அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் விரும்புகின்ற உண்மையான பலியாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துவதைப் போல, உண்மையாக நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றேன். எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் என்று எடுத்து கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி குறித்து காட்டுவதைப் போல நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து இறைவனிடம் நாம் நம்மை அவர் முன்னிலையிலே அர்ப்பணிக்கும் பொழுது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். நம்மை பரிவன்போடு அவர் பார்த்து கொள்கிறார் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே சிறப்பாக வேண்டுவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உண்மையான நொறுங்கிய உள்ளத்தை நீர் ஏற்றுக்கொள்ளுகின்றீர். எங்கள் உள்ளத்திலே நாங்கள் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய பற்றுறுதியிலே நாளுக்கு நாள் வளர எங்களுக்கு தேவையான இறை ஞானத்தை தந்தருளும். உடைய திருச்சன்னிதானத்திலே எங்களையே தாழ்த்தி கொண்டால் நாங்கள் உம்முடைய அருளை பெறுகிறோம் என்பதை உணர்ந்து உம்மிடம் நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய பாவ மனநிலைகளை களைந்து எங்களுடைய உள்ளத்திலே நீர் வேறொன்றிருக்கக்கூடிய இறை வார்த்தையை உணர்ந்து நாங்கள் உண்மையிலேயே எங்களையே உமது திருமுன்னிலையிலே தாழ்த்தி கொண்டு உமது அருளை நிறைவாக பெறுவதற்கேற்ற மனநிலையை தந்தருளும். வீண் பெருமையையும் புகழையும் தேடாமல் உம்முடைய திருச்சன்னிதானத்திலே எங்களையே முழுமையாக அர்ப்பணித்து உம்முடைய அருள் உதவிகளை பெறுவதற்கு எங்களுக்கு நீர் துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.